செய்கிறார் மிளகு பிள்ளையார். பாலபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், திருநீர அபிஷேகம் என பலவிதமான அபிஷேகங்கள் உண்டு. மிளகு அபிஷேகம் என்பது புதியதாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மாதேவியில் மிளகு பிள்ளையார் ஆலயம் உள்ளது. இவருக்கு அபிஷேக விஷயம் நூதனமாக உள்ளது. ஊரில் மழை பெய்யாமல் இருந்தால் அல்லது மழையின் அளவு குறைவாக இருந்தால் மிளகை நன்றாக அரைத்து இவர் மீது சந்தனம் போல் பூசி பின்பு அபிஷேகம் செய்தால் மழை நன்றாக பொழியுமாம். சந்தனம் பூசினால் குளுமை. சந்தன காப்பும் சந்தன அபிஷேகமும் நாம் குளுமைக்காகவே செய்கிறோம். அதற்காகவே மிளகை தடவினால் உடல் எரியும். விநாயகர் தன் உடல் மிளகினால் எரிந்ததால் உடல் ஒளிர்ந்திட மற்றவர்களும் குளிர்ந்திட உடனே மழையை பெய்ய வைப்பார் என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர்.